ஆல்ரெடி ஒரு ஆல்பம் பார்த்தாச்சு. இது வந்துட்டு என்னோட 2வது ஆல்பம். 2வதுனா இது வந்து மொத்தமாக வேற மறுபடி நடந்திருக்கும். ஸோ அந்த ஆல்பம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு என்னோட 2வது ஆல்பத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கேலண்டர். இது யாருமா? அப்பா. இது இங்க பாரு. இது யாருமா? இதுதான் ஆல்பம். ஃப்ரெண்டில் இந்த கிளாஸ் ஃபோட்டோ ஒட்டினது மாதிரி இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ். ஒரு கிறிஸ்டியன் முறை வெட்டிங் எப்படி இருக்குமோ அதே தான். இது வந்துட்டு முந்தின நாள் பட்டு கொண்டு வருவாங்க. ஹிந்து முறைப்படியும் கிறிஸ்டின் முறைப்படியும் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஹிந்து முறையில் அன்னைக்கு கல்யாணம்னா ஆன் த ஸ்பாட்டில் தான் அந்த முகூர்த்த பட்டே கொடுப்பாங்க. ஆல்ரெடி பொண்ணு வந்துட்டு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் இவங்க கொடுக்கப்பட்டதை சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கும். இதுதான் வந்துட்டு முறை. கிறிஸ்டின் முறையில் கல்யாணத்துக்கு முந்தின நாளே பட்டை கொண்டு தந்துட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் கல்யாணத்துக்கு நம்ம பொறுமையாக மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு ஒரே சாரி தான், அதனால் அவசரப்படாமல் நம்ம நீட்டாக கிளம்பலாம். கல்யாணம் அன்னைக்கு வந்துட்டு சாரியெல்லாம் இது பண்ணி சும்மா 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அந்த ஸ்டில் அது. கல்யாணத்துக்கு ஒயிட் கவுனு இல்லைனா சாண்டில் சாரீ இல்லைனா கோல்டு சாரீ இந்த மாதிரி தான் வியர் பண்ணுவாங்க. எனக்கு கோல்டு கலர் தான் பிடிச்சிருந்தேன், அதனால தான் நான் இது வாங்கியிருந்தேன். ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுட்டு எங்கள் வீட்டில் இருந்து மண்டபத்துக்கு நாங்கள் போகிறோம் வரிசையாக. இப்போ தான் வந்துட்டு நம்ம சாரோட என்ட்ரி. இந்த ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வராங்க. எங்கள் தம்பியெல்லாம் வந்துட்டு அவங்கள இன்வைட் பண்ணுறது மாதிரி. அது வந்துட்டு அது ஒரு முறை. தம்பியெல்லாம் வந்து மச்சான் வந்துட்டு மாப்பிள்ளையை இன்வைட் பண்ணுறது மாதிரி. இது என்னன்னா, மாப்பிள்ளை அங்கேருந்து வரும்போதே கையில் ஒரு பூச்செண்டும் கழுத்தில் மாலையும் போட்டுட்டு வருவாங்க. அவங்க வந்ததும் அவங்கள வெல்கம் பண்ணிக்கிட்டு அவங்க போட்டிருந்த மாலையை வாங்கிக்கிட்டு இன்னொரு மாலையை கழுத்தில் போட்டு விடுவாங்க. பூச்செண்டும் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்புறம் மாப்பிள்ளை கழுத்துல இருந்து எடுத்தா சேம் அதே மாலையை என் கழுத்தில் போடுவாங்க. அவங்க கையில் இருந்த பொக்கையை என் கையில் கொடுப்பாங்க. பொண்ணுங்களுக்கு பொக்கே. அப்புறம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக எடுத்து 2-3 ஃபோட்டோ எடுத்தோம். இது எங்கள் அம்மச்சி, என் தங்கச்சி எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். மண்டபத்துல இருந்து ப்ரேயர் பண்ணி இப்போ எல்லாரும் சர்ச்சுக்கு போகணும். வந்துட்டு ஒரு முறை எங்க அப்பா என்னோட கையெடுத்து இவங்க கையில கொடுக்கறது மாதிரி. ஏன் இவ்வளோ நாள் நான் பார்த்துக்கிட்டேன், இனி நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா வந்து என் கையை எடுத்து இவங்க கையில் கொடுக்கறது மாதிரி ஒரு முறை. இது ஒன்று. சர்ச்சுக்கு வந்ததும் தாலியை நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளை கையில் கொடுத்து கொஞ்சம் ப்ராமிஸ்லாம் வாங்குவாங்க. நீ பார்த்துப்பியா, லாஸ்ட் வரை நீ இருப்பியா, கூட இருப்பியா, எந்த கஷ்டத்துலையும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய ப்ராமிஸ் வரும். எல்லாரும் அந்த ப்ராமிஸ் நாங்கள் 2 பேருமே மாற்றி மாற்றி ப்ராமிஸ் பண்ணி
வச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்கும். வந்துட்டு சர்டிஃபிகேட், மேரேஜ் ஆன சர்டிஃபிகேட். இது வந்துட்டு அது எதோ சொல்லுவாங்களே ரெஜிஸ்டர், மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணுறது. இது நம்ம சர்ச்லேயே வந்து நமக்கு பண்ணிடுவாங்க ஒரிஜினல் ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் இதெல்லாம். அப்புறம் அங்கே போயிட்டு மண்டபத்தில் வச்சு 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்கல்ல எப்பவும் போல், அதே மாதிரி 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருங்க. கல்யாணம் முடிஞ்சு மண்டபத்துக்கு வந்தோடனே பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்தி அவங்கள இந்த கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றது மாதிரி இவங்க வந்து பாடுவாங்க. பாடி இந்த பூவெல்லாம் தூவுவாங்க நம்ம மேலே. அப்படி ஒரு பாட்டு மாதிரி மலசரி பாட்டு அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் இடத்துல இந்த மலசரி பாட்டெல்லாம் ரொம்பவே காமனாக இருந்துச்சு. எந்த மதம்னாலும் அவங்க மலசரி பாட்டு பாடுவாங்க. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கே மலசரி பாட்டு பாடியிருந்து. உங்கள் இடத்துலையே இந்த மாதிரி மலசரி பாட்டு பாடுறாங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மலசரி பாட்டு பாடுறதுலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. யாரெல்லாம் மலசரி பாடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கையில் சின்ன கிஃப்ட் மாதிரி காசு கொடுப்பாங்க. மண்டபத்துக்கும் வந்தாச்சு. இனி எல்லாரும் வளைச்சி ஃபோட்டோ எடுக்கணும். வரக்கூடியவங்க கூடலாம் ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, ஸோ அதுதான். அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இது வந்துட்டு மறுவீட்டில் வீடு காணுதல்னு சொல்லுவாங்க. இது ஒரு சாங்கியம் மாதிரி. கல்யாணம் முடிஞ்சிட்டு உடனே பொண்ணு வீட்டுக்கு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு பாலும் பழமும் சாப்பிட்றது மாதிரி ஜூஸும் கொடுப்பாங்க. இங்கே கொஞ்சம் அந்த ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கும் போனால் அங்கேயும் வந்துட்டு இந்த மாதிரி பாலும் பழமும் கொடுப்பாங்க. நமக்கு மாப்பிள்ளை வீடு தூரம், அதனால போகல. மாப்பிள்ளை வந்துட்டு எங்க பக்கத்துல இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க ஊர் வந்து தூரமா இருக்குதுல்ல, அதனால மறுவீடுங்கிறது வைக்கவே இல்லை. இதுவே எங்க ஊரா இருந்து அப்படின்னா பகல்ல வந்துட்டு கல்யாணம் நடக்கும். கரெக்டா மதியம் ஒரு 3 மணி 4 மணி தாண்டிட்டாங்கன்னா பொண்ணு வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்க வந்துட்டு மறுவீடு இருக்கும், அதுதான் ரிசப்ஷனா வச்சுப்பாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு கண்டிப்பா அது எல்லா ஃபங்க்ஷனையும் ஃபுல்லா வந்துட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.